திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. வணக்கம் நேயர்களே. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்தது. 47 இடங்களில் மட்டுமே அந்த கட்சியானது வெற்றி பெற்று கடந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை தற்போது அதிமுக இழந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து கட்சி சந்தித்து வரக்கூடிய அதாவது தொடர் தேர்தல் தோல்விகளுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு அதிமுகவின் மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. இதனால உட்கட்சியில அதிருப்தி தலைவர்கள் பலரும் வெளிப்படையாகவே பேச தொடங்கினாங்க. சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் மொத்தம் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. இதையடுத்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மனு கொடுத்தார். அப்போது தொடங்கியதுங்க இந்த சலசலப்பு. இதுக்கிடையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா இவங்கெல்லாம் தங்களுடைய எம்எல்ஏ பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக தாவேகாவில் இணைந்தது மிக பெரும் ஒரு அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியது. இப்படி வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த நிலையில் கடைசியாக ஒரு சில நாட்களுக்கு முன்னே விராலிமலை எம்எல்ஏவாக இருந்த சி. விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்தார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரும் இதை ஏற்றுக்கொண்டதனால அந்த தொகுதியும் தற்போது காலியாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இதன் மூலமாக அதிமுகவின் முக்கிய முகங்கள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பல பேர் அடுத்தடுத்து வரிசையாக அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அந்த வகையில் மொத்தம் தற்போது 6 தொகுதிகள் காலியாக உள்ளன. பதவி விலகிய விஜயபாஸ்கர் விரைவில் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கட்சியின் அடிப்படை கோட்பாட்டுக்கும் கொள்கைக்கும் இபிஎஸ் துரோகம் செய்கிறார் அப்படின்னு அதிருப்தி பிரிவினர் எல்லாம் ஒரு பக்கம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? திமுகவின் ஆதரவோடு முதலமைச்சராவேன் அப்படின்னு சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் இபிஎஸ் சொன்னதை கேட்டு தான் அதிர்ச்சி அடைந்ததாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த பேட்டியை பார்க்கலாம். அண்ணா திமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். தனது மகன் மிதுன் அரசியலுக்கு வருவதா ஊடகங்கள்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அவர் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவிகளும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். அதிமுகவில் தொடரும் சலசலப்புகளுக்கு இபிஎஸ் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரா? இனியும் எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் போவாங்களா? அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மிடையே இருந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து எதை உணர்த்தது? தன்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார், அவர் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே அதிமுகவில் இருக்கிறார் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. தொடர்ந்து அதிமுக பக்கம் இருந்து முக்கிய தலைவர்கள் பலரும் குறிப்பாக கரண்ட்ல எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க தாவேகா பக்கம் போறாங்க. அப்ப இதை மனதில் வைத்துக் கொண்டு முற்றுப்புள்ளி வைக்கிறாரா? இல்ல, அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் இப்பொழுது ஒரு சோர்வு நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தொடர் தோல்விங்கிறது அதிமுக பார்த்திராத தோல்வி. அதிமுக ஆரம்பித்ததிலிருந்து இப்போது வரைக்கும் தொடர் தோல்வியை சந்திச்சதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா 91 வெற்றி பெற்ற அதிமுக 96 படுதோல்வி அடையுது. திருப்பி 2001 ஆட்சிக்கு வர்றாங்க. திருப்பி 2006 தோல்வி, 2011 ஆட்சிக்கு வர்றாங்கன்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. வெற்றி தோல்விங்கிறது அதிமுகவுக்கு மாறி மாறி வந்திருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவசம் அதிமுக வந்ததுக்கு பிறகு தொடர் தோல்வி, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்படி தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கு. இப்ப தலைமை மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழந்திருக்கிறது. அப்படிங்கும் போது அவங்க வெளியேறுவதற்கு ஒரு காரணம் தேவைப்படுது.
அதற்கு இப்ப வந்து சொல்லக்கூடிய காரணம் அதிமுகவும் திமுகவும் அவங்க வந்து கை கோர்க்க பார்த்தாங்க, ஒண்ணு சேர்க்க பார்த்தாங்க, ஆட்சி அமைக்க பார்த்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் பழனிசாமி வந்து அவருடைய தலையீடு இருக்கு, அவர் கட்சிக்குள்ள வரப்போறாரு, அவர் வந்து ஐடி விங் செக்ரட்டரியா போட போறாங்க, இளைஞரணி செயலரை போட போறாங்கிற ஒரு செய்திகளையும் பரவுறாங்க. மிதுனுடைய கான்ட்ரிபியூஷன் அதிமுகவுல இருக்குங்கிறத கொஞ்சம் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இப்ப அவரு அவங்க அப்பாவுக்கு ஒத்தாசையா இருக்காரு. கட்சியினுடைய இப்ப இன்னைக்கு பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, என் பையனுக்கு அரசியல் ஆசை இல்ல, ஆனா அடிப்படை உறுப்பினராக ஒரு கட்சியில இருக்கிறாருன்னா அது எப்படி அரசியல் ஆசை இல்லாம இருக்கும்? இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதை ஒரு காரணமா காட்டுறாங்க. மிதுன் அவர்களை வந்து நேரடியா கொண்டு வர்றாரு, வாரிசு அரசியலை பூத்த பாக்குறாங்க, அதிமுகவிலையும் வாரிசு அரசியலா அப்படின்னு இவங்க வெளியில ஏறுவதற்கு ஒரு காரணத்தை தேடுறாங்க. மிதுன் அவர்கள் அதிமுகவுக்கு பின்னாடி நின்று வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப இது வெளியேறுவதற்கான ஒரு காரணம். இந்த ஒரு காரணம் இது ஒரு காரணம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என் பையன் நேரடியாக அரசியலுக்கு வரமாட்டாருங்கிற ஒரு விஷயத்திற்கான முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஆனா அந்த முற்றுப்புள்ளி இதோட முற்று பெற்று விடுமானா அது இல்ல. வெளியேறக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு வெளியேறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய சனிக்கிழமை எத்தனை பேர் வெளியேறாங்கன்னு சனிக்கிழமை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிமுகவில் கூட்டமாக வெளியேறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது தலைமை மீது அவர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய நம்பிக்கை, தொடர் தோல்வி, உட்கட்சி பிரச்சனை, இது எல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய மனச்சோர்வை கொடுத்திருக்கு. இப்ப கட்சியினுடைய நலனை பார்க்காம அவங்க எல்லாம் தங்களுடைய சுயலாபத்துக்காகத்தானே வெளியேறாங்க, அப்படி பார்க்கலாமா? இல்ல, கட்சியினுடைய அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப விஜயபாஸ்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அந்த பகுதியில செல்வாக்கு இருக்கு, அவரை சார்ந்து ஒரு பெரிய ஆதரவாளர் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் விஜயினுடைய அலை அடித்த பொழுதும் கூட அவர் தனிச்சு அங்க ஒரு 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப அவரை சார்ந்தவர்களுக்கான அரசியல் பண்ணி ஆகணும் இல்லையா? தொடர் தோல்விகளை எத்தனை வருஷம் பார்த்துட்டு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சியில் தன் சார்ந்த ஆதரவாளர்களுக்கான பதவிகளை வாங்கணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவிகள் இருந்தா தானே ஏதாவது வேலை செய்ய முடியும்னு நான் பார்ப்பாங்க. அப்ப இதுவரைக்கும் அவங்க வந்து பல தோல்விகளை பார்த்துட்டு இருக்கோம், தொடர் தோல்விகளை பார்த்துட்டு இருக்கோம், இனியும் நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து அவங்க கிளம்புறாங்க. ஆனா அதை பார்க்கிறப்ப ஒரு அரசியல் கட்சி தனக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு, அதை வச்சுதான் நமக்கு ஒரு அடையாளம். ஆனா அதை நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வெளியில போறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறத பார்த்தா அது ஒரு வகையில சரியில்லாத மாதிரி தான் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வெளியேறிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகியா இருக்கிறவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நோக்கி டிவிக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய சிறப்பா வரக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கு, நீண்ட நாட்கள் அவருடைய அரசியல் தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் நம்புறாங்க. அப்படிங்கும் போது அதை நோக்கி அவங்க போறதுக்கான ஏற்பாடுகளை தான் பண்றாங்க. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தன்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS திட்டவட்டமாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருப்பது அதிமுகவில் நிலவி வரக்கூடிய உட்கட்சி குழப்பங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை இனிவரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.